விளக்காம் களிப்பருந்தும் செந்தமிழாய் வீற்றிருக்கும் நடுவர் பெருமக்கள் உள்ளிட்ட அவையை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். என் நற்பெயர் புகழ் ஆதிரா. நான் 5ஆம் வகுப்பில் பயில்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஆஹா அருமையான சுவையான நாவில் சற்று அறுசுவை கூட்டுகின்ற தலைப்பாகும். அப்படி என்ன தலைப்பென்று யோசிக்கிறீர்களா? பழத்தின் பயன்கள். ஆம், இதுதான் நான் பேசவிருக்கும் தலைப்பு. இன்றைய நம் தலைமுறை அம்மா பழம் சாப்பிட சொன்னா ஏன் பழம் எதுக்கு பழம்னு கேட்கிறோம். உண்மையிலேயே அந்த அம்மா தான் உங்க எதிர்கால சூப்பர் ஹீரோ. ஆம், பழத்தில் இல்லாத சத்துக்களே இல்லை. நமக்கு தினசரி தேவையான வைட்டமின், புரதச்சத்து போன்ற அனைத்தும் அதில் இருக்கின்றன. வாழைப்பழம் மிகவும் சோர்வா லோ பேட்டரி போல் உணரும் போது இந்த வாழைப்பழம் சாப்பிட்டவுடன் பவர் பேங்க் மாதிரி சார்ஜ் ஆகிவிடும். மாம்பழம் பழங்களின் ராஜா. இதில் மெக்னீசியம் அதிகம் உள்ளது. மாம்பழம் பிடிக்காதவர்கள் யாராவது இங்கு இருக்கிறீர்களா? மாதுளை இரத்தத்தை தூய்மை செய்வதில் மன்னன். கொய்யா இதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது. தர்பூசணி இதுதான் பழ உலகத்தின் ஏர் கண்டிஷனர். வெயில் காலத்திற்கு மிகவும் பலன் தரக்கூடிய பழம். உணவில் பழம் வாழ்வின் நல்ல பழக்கம். அத்தனை மருந்துகளுக்கும் மேலாக பழங்களை தினமும் நம் உணவில் சேர்த்து கொண்டால் நம் உடல் ஆரோக்கியமாகவும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கும். நம் ஊரில் சொல்வார்கள், இருப்பதை விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாது என்று. ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர் என்று உடம்பை நாசம் செய்யாமல் நல்ல பழங்களை தேடி தேடி சாப்பிடுங்கள். நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்கள். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய நல்ல உரைக்கு அன்பு அளிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.